இவ்வாறு கலைஞர்கள் கலை படைப்புகள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது தொடர்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார்கள். ஒருவருடைய கருத்து பயங்கரவாதமா என்ற அடிப்படையில் எல்லாம் கயந்திரமா தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் தீபச்செல்வனுடைய புத்தக விவகாரம் எல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. ஆனால் எங்களுக்கு தெரியும், இலங்கையில் தமிழ் மக்கள் இவ்வாறான விடயங்களை கையாளுகின்ற பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். சட்ட ரீதியில் எங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான நிலைமை இல்லை. இன்று சங்கீதனுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெறுகின்றது. அதே நேரம் ஜனாதிபதியுடன் சந்தித்து பேசுகின்றார்கள். அதே போன்று வெளிநாட்டு சர்வதேச மனித உரிமைகள் சார்ந்த அமைப்புகள் இது தொடர்பில் குரல் கொடுக்கின்றன. ஆனால் இதற்கு முன்னர் இடம்பெற்ற பல்வேறு பயங்கரவாத தடை சட்ட கைதுகளுக்கும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் அதனால் அந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய வழக்குகள் இல்லாமல் போனதா? இல்லை, வழக்குகள் இருக்கின்றன. அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் போகின்றன. ஆகவே இந்த விவகாரத்தில் தனிநபர்களாக ஒவ்வொருவரும் இந்த விடயங்களை மேற்கொள்வதற்கு முன்னர் சுயபரிசோதனை செய்வது போன்று ஒரு சுய சிந்தனையை இந்த நாட்டில் இருந்து கொண்டு இந்த விடயங்களை மேற்கொள்ள முடியுமா என்ற அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது.